ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு 2602 மைனஸ் எக்ஸ் இதுவாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே 4% தான் காமனு, ஒன்று 8 இயர்ஸ்க்கு இன்னொன்று 6 இயர்ஸ்க்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸு இன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து பி இன்ட்டு 1 + r divided by 100 whole power n. ஓகேவா, இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டோட வேல்யூ. இது ரெண்டு அமௌண்ட்டு அதுதான் வந்து கேட்குறாங்க, அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க ரெண்டு அமௌண்ட்டும். ஸோ ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ பி வந்து நமக்கு ஒரு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r வந்து 4% ஹோல், ஒன்று வந்து 6, இன்னொன்று வந்து 8 இயர்ஸ், 6 இயர். தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு காமனாக சேமாக இருக்குது. இன்னொரு வேல்யூ வந்துட்டு 2602 மைனஸ் ஒரு எக்ஸு இன்ட்டு 1 + 4 divided by 100 whole power 8 இயர்ஸ்க்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், ஸோ 1 + 4 25 எடுக்கலாமா. அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு 25 + 1 25 1s are 25 + 1 வந்து 26. அப்போ 26 divided by 25 whole power 6 ஆகும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 2602 மைனஸ் எக்ஸு இன்ட்டு இதுவும் அதே 26 by 25 whole power 8 எழுதலாமா. ஸோ இது நெக்ஸ்ட் எப்படி போடலாம், இந்த எக்ஸாக இருக்குதுன்னா ஒரு சைடு எடுத்துக்கலாம், எக்ஸ் டிவைடட் பை 2602 மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஒரு வேல்யூ இருக்குது 26 divided by 25 whole power 8. இங்கே வந்து மல்டிபிள் இருக்குது, இங்கே போனால் டிவிஷனில் வந்துருமா, டிவைடட் பை 26 by 25 whole power 6. ஸோ இது பாருங்கள், இது வந்து இப்போ வந்து ஏன்னு வச்சுக்கலாம் இந்த வேல்யூ ஃபுல்லாக. அப்போது a power 8 divided by a power 6 இது நம்ம எப்படி போடுவோம், இப்போ இந்த ஏவை மேலே கொண்டு போவோமா. a power 8 இன்ட்டு a power இது மேலே போகும்போது மைனஸ் வந்துருமா, மைனஸ் 6 வந்துருமா. அப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டும் சேமாக இருக்குது, மேலே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பவர் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், 8 மைனஸ் 6 a power 2ன்னு போடுவோமா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணால் இங்கே நம்மளுக்கு என்ன வரும், இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னா அப்போது 26 divided by 25 whole power 8 minus 6 அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2. ஓகேவா, அப்போது x divided by 2602 minus x and that is equal to 26 divided by 25 whole power square of 8 minus 6 வந்து 2. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 26ஓட ஸ்கொயர் வந்து என்னது 676 25ஓட ஸ்கொயர் வந்து 625. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 625x that is equal to 676 இன்ட்டு இது ரெண்டுத்துக்குமே அப்போ வந்து மல்டிபிள் ஆகும். அப்போது இன்ட்டு 2602 மைனஸ் இந்த எக்ஸ் இன்ட்டு 676 இன்ட்டு எக்ஸ். ஸோ ரெண்டு எக்ஸ் வந்து காமனாக இருக்கா, அப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு தள்ளிக்கலாமா. அப்போ இந்த சைடு வந்து இங்கே என்ன இருக்குது 676 இன்ட்டு 2602 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 625x இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறது வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு 676x. ஸோ என்ன வரும் 6 6 12 13. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி போடுறோம், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க டேர்மு 676 இன்ட்டு 2602 டிவைடட் பை இங்கே 1301 இருக்குது. ஸோ 1301 இன்ட்டு 2 தான் வந்து இந்த வேல்யூவா, 1s are 2s are. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது, இது 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6 are 12, 2 7s are 14, 15, 6 2s are 12, 13. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 1352. எக்ஸோட வேல்யூ வந்து 1352 எங்கே இருக்குது, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கா, 1352 நீங்கள் ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க, இது
இது வருதான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று வந்துட்டு இது வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து 2602 -6. அப்போது இன்னொரு வேல்யூ வந்துட்டு இது வந்து ஒரு ஏவோட வேல்யூ அப்படின்னா இப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 2602 மைனஸ் இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 1352 இது ரெண்டு மைனஸ் பண்ணால் என்ன வரும் 0. கேன்சல் பண்ணோம்னாக்கா 7 சாரி 5 minus 3 2 2 minus 1 1. இன்னொரு வேல்யூ வந்து 1250. ஸோ 1352 அப்புறம் 1250 இதுதான் நம்மளோட ஆன்சர்.